நைட் ஆச்சு நம்ம கல்லாட்டு மணாலி பயணத்தில். நேற்று ஒரு மயூர் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணனை பார்த்தேன். அவர் நான் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி தங்க சொல்லி சாப்பாடு நல்லா சிக்கன் அது சாப்பாடு வாங்கி கொடுத்து தங்க சொல்லிட்டு அவர் போகிறாரு. இன்றைக்கி அவர் துபாய் போகிறாராம். அதனால் நான் கிளம்பிடுவேன், நீ பார்த்து போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதுதான் அவர் ஒரு வக்கனி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் செம்மையாக இருந்துச்சு. நேற்று நான் ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணேன். வழக்கம் போல் இப்போ மணி கரெக்டாக 11:37 கரெக்டாக கிளம்புற டயத்தில் மழை வருது. ஃபோன் நினச்சிக்கிட்டு இருக்கு, எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே நம்ம போகலாம். இனி இங்கன்னா தோர்னா ஃபோர்ட், ராஜ்கட் ஃபோர்ட் ரெண்டும் அற்புதமான ஃபோர்ட்டு. ஆனால் ரெண்டுமே இப்போ மழை அதிகமாக போயிருந்தாலும் க்ளோஸில் இருக்கான். நேற்று அவரும் அவர் லோக்கல்ஸ் அடிச்சு கேட்டார். நம்ம செக்யூரிட்டி சிங்கர்ஹாட்லேயே அவரும் அடிச்சு கேட்டார். முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டானுங்க. அதனால் இங்கேருந்து 8 கிலோமீட்டர் தான். நேற்று அது கிட்ட வரைக்கும் போயிட்டு தான் திரும்பி வந்தோம். அதனால் திருப்பி இந்த சைடு நோக்கி நாசிக் சைடு நோக்கி போய்கிட்டு இருக்கேன், அடுத்து ஒரு ஃபோர்ட்டை நோக்கி. ஓகே போகலாம். ஃபுல்லாக மழை, புயல், இடி இடித்தாலும் நாற்று எடுத்துக்கிட்டு நட்டுக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம ஊர்லேயும் மழை பெஞ்சா பண்ணுவாங்க, ஆனால் இங்கே மழை அதிகம். ஓகே போகலாம். இங்கிட்ட அடிச்சுட்டு மஞ்சள் கலரில் தண்ணி அங்கே விழுகுது. மண்ணுன்னெல்லாம் அடித்து இழுத்துட்டு வருது. இங்கே செம்மண்ணு இந்த சைடு. பக்கத்தில் ஒரு டேம் இருக்கான், அங்கே தண்ணி கொஞ்சம் வற்றும்போது டேமில் ஃபுல்லாக செம்மண் பீச் மாதிரி இருக்குமா. நேற்று அந்த மயூரண்ணன் சொன்னார். ஓகே இந்த கிராமத்தை பாருங்கள், ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு மழை, அங்கங்கே நாற்று நடுறாங்க, எல்லா சைடும் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே பெரிய டேம் இருக்குது. ஒரு டிராக்டர், பழைய டிராக்டர் நிப்பாடி போட்டிருக்கானுங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் மண் இருக்குது. அதில் எவ்வளோ புல் முளைச்சிருப்பாருங்க. ஓகே த லொக்கேஷன் பவனா லேக், லோனாவாலா, புனே லோனாவாலா. அந்த இடத்து அந்த சைடு இருக்கேன் நான். பயங்கரமாக இருக்குது லேக்கு. நான் ரொம்ப நேரமாக அந்த லேக்கை சுற்றியே தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே அங்கே ஒரு ஃபோர்ட் இருக்குது, நிறைய ஃபோர்ட் இருக்குங்கண்ணா. நம்ம நாளைக்கு லோகத் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகலாம்னு இருக்கேன். ஓகே செம்மையாக இருக்குது. ஓகே இன்றைக்கி பயணம் பெருசாக வீடியோ எடுக்கல, ஏன்னா எங்கேயும் நம்ம போகல. இன்றைக்கி இது புனே இந்த சைடு வந்து பவனா லேக் அப்படின்னு சொல்லி ஒரு லேக் இருக்குது, பெரிய லேக்காக இருக்குது. அது பக்கத்தில் இப்போ தங்கியிருக்கேன். அதாவது நடந்து வந்து இது பக்கத்தில் லோகட் ஃபோர்ட், அந்த விசாப்பூர் ஃபோர்ட் அப்படின்றது, அதுக்கு போகலான்னு வந்து 5 மணிக்கு க்ளோஸ்டு. சரி நாளைக்கு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ என்னை ஒருத்தர் வாண்டடாக கேட்டார், எங்கே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு. சூப்பராக இங்கிலீஷ் பேசினார். டன்சானியாலாம் கென்யாலெலாம் ஒர்க் பண்ணாரா. ஜஸ்ட் இப்போ ஏதோ கவர்மெண்ட்டில் டேமில் வேலை பார்க்குறாரு சம்திங். ஏதோ என்னை பார்த்துட்டு சரி நான் உனக்கு என்ன இந்த மாதிரி பப்ளிக் எங்கேயா தங்கணும் தான், சரி நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க தங்கியிருக்க பக்கத்தில் ஒரு சின்ன செட்டு சும்மா அடைஞ்சிருக்கு வழக்கம் போல தான். அங்கே நீ விருப்பம் தான் தூங்கிக்க, இல்லை அதுக்கு மேலே இல்லைன்னா என் ரூமில் தூங்கிட்டாரு. நான் இது ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்ன கரண்ட் இருந்து ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு பல்லரிச்ச ரூம். அதெல்லாம் நீங்கள் அங்கே தான் தூங்க போகிறோம். இது பூரா பாவம் அந்த லேக், இந்த லேக்னா அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதோ இருக்குது. சைடு இது எல்லாமே காஸ்ட்லி ரெசார்ட். இப்போ மேப்பில் பார்த்தா கொள்ள காசு போட்டிருக்காங்க. நம்ம உள்ள ரூம் பார்ப்போம். சும்மா இதுதான், லைட்லாம் கிடையாது. நைட்டுங்க தூங்கிட்டு காலையில் போக வேண்டியதான். மணி இப்போ கரெக்டாக 6:11. என்ன ஒரு 5:30 5:40க்கெலாம் பிக் பண்ணிட்டாரு. சரி ஓகே இன்றைக்கி இங்கே தூங்கிட்டு நாளைக்கு பயணத்தை ஆரம்பிக்கலாம்.